மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்த கூலிக்கு மாரடிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன கூலிக்கு மாரடிக்கிறது? அதுல 2 வார்த்தையை நம்ம பிரிச்சிடலாம். மாரடித்தல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன, அதுல இருக்கக்கூடிய பின்புலம் என்ன, அறிவியல் பின்புலம் என்னங்கிறத நம்ம முதல்ல தெளிவா பார்த்துடலாம். மாரடித்தல் அப்படிங்கிறது மார்பை அடிச்சு அழுகிறது, நம்முடைய கவலைகளை துக்கங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. சரி, இதுல இருக்கக்கூடிய பின்புலம், அறிவியல் பின்புலம், உளவியல் பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு விதமான பற்றுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பற்றுகளுடைய அளவீடுகளை பொறுத்து இந்த கவலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வில்லேஜில் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோடு சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் ஒன்றா சேர்ந்து அழுவாங்க. இதை நம்ம வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த உறவுகளை மேம்படுத்தும் வகையில், உறவுகளை பலப்படுத்தும் வகையில் இந்த செயல்பாடுகள் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய உளவியலை மேம்படுத்தும் வகையில இந்த ஒரு செயல்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இத இன்னும் தெளிவா பார்க்கலாம். நம்ம எல்லாரும் பற்றுகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னோம் இல்லையா? உறவினர்கள் மேல இருக்கக்கூடிய பற்று, உறவுகள், நண்பர்கள், நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைல் மேல கூட இன்னைக்கு பற்று வச்சிருக்கோம். அந்த மொபைல் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மன வருத்தம். ஸோ அதுவும் ஒரு பற்றுல நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம செல்ல பிராணிகள் வளர்க்குறோம் இல்லையா, அது மேல இருக்கக்கூடிய பற்றுகள். இந்த பற்றுகள்லாம் தேவையா, தேவையில்லையா, வேணுமா, வேணாமா, நல்லதா, கெட்டதா, இதை பத்தின பிரத்யேக வீடியோ நம்ம அடுத்த இதுல போடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பற்றுகளுடைய அளவீடுகள் மாறும் பொழுது அதனுடைய தாக்கங்களும் நம்மளுடைய மனசுல மாறுபடுது. என்னுடைய தூரத்து சொந்தம் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா எனக்கு பெருசா மனத்தாக்கம் இருக்காது. ஏன்னா அவருக்கும் எனக்குமான பற்று ரொம்ப கம்மி. என்னுடைய நெருங்கிய உறவினர், நண்பர் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அதனால எனக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் ஜாஸ்தி. ஏன்னா அவருக்கும் எனக்குமான பற்றுதல் அதிகமா இருக்கு. இந்த பற்றுதல் இருக்கிறதுனால நமக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுதா அப்படின்னா அது மட்டுமல்ல. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கோபம், எனக்கும் நண்பருக்கும் ஒரு வருத்தம் ஆயிடுச்சு, கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரியாக சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளுடைய மனசுல போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது அது நாளடைவில் பெரிய உளவியல் பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த பற்றுதல், மன வருத்தம், மாரடித்தல், இது மூணையும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாரும் நம்ம மொழி படம் பார்த்துருப்போம். அந்த மொழி படத்துல தன்னுடைய மகனை இழந்த தந்தை அன்னைக்கு அந்த மகன் இறந்த அன்னைக்கு அழுகாமல் விட்டுருவார். அது ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அழுகாம விட்டுறாரு. அந்த அழுகாம விட்டதுனால அந்த அந்த கோபதாபத்தை, அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் விட்டதுனால அவருக்கு என்ன மாதிரியான உளவியல் பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் அப்படிங்கிறத அந்த படத்துல ரொம்ப தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு பெரிய விஷயங்களாக மாறி நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நாகரிக உலகத்துல ஆம்பளை பிள்ளை அழுகலாமா, சின்ன முணுக்கணமா கோச்சுக்குவாங்க, இந்த மாதிரி நம்ம இயல்பா வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் இந்த சமூகம் என்ன பண்ணுது, அடக்கி அடக்கி வச்சிருது. சிங்கக்குட்டி நீ அழுகலாமா, ஆம்பளை பிள்ளை அழுகலாம், இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கவர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நம்மளுடைய இமோஷன்ஸ் அடக்கி வச்சு அது பெரிய உடலியல் பிரச்சனைகளையும் உளவியல் பிரச்சனைகளையும் கொண்டு வரும். நம்மளுடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், உடலியல் பிரச்சனைகள் உளவியலையும், உளவியல் சார்ந்த விஷயங்கள் உடலியல்லையும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அது எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா நான் அழுக மாட்டேன். காசை கொடுத்தா ஒரு பாட்டி, அந்த ஊர்ல பிரத்யேகமா ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டியை கூப்பிட்டோம்னா அவங்க சூப்பரா அழுவாங்க. அதுலனே எக்ஸ்பர்ட்னே இருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள கூட்டிட்டு இவர் எனக்கு இன்ன உறவு முறை, இவர் இதெல்லாம் செஞ்சார், எனக்கு இப்படிலாம் எங்களை வளர்த்தாரு அப்படின்னு அவங்களுக்கு செய்தியெல்லாம் சொல்லிட்டோம்னா அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு மைக் செட்டை வச்சு அழுவாங்க. இதுதான் கூலிக்கு மாரடிக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றோம். இதை நம்ம பல்வேறு விஷயங்களை பயன்படுத்துறோம், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மாரடித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய உளவியல் ரகசியத்தை பொதிந்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் இருக்கு, மனத்தாக்கங்கள் இருக்கு, ஒரு அழுத்தங்கள் இருக்கு, இதெல்லாம் வெளிக்கொண்டுவதற்கு, எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல மனப்பக்குவம் வேண்டும். சரி, அந்த மனப்பக்குவத்தையும் தாண்டி எனக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா, இதை நான் வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான பயிற்சிகளும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பப்படுறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கு, நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். இது போல பயனுள்ள தகவல்கள், வீடியோக்கள் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய
விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கு உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றிய பிரத்யேக வீடியோவும் நம்ம போடுவோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.